இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப கரிசனை உள்ள ஒரு தேவன், அதாவது அக்கறை உள்ள ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ரொம்ப கவனமாக நோக்கி பார்த்து உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். ஏதோ ஒரு காரியத்தில் தோல்வி, பரீட்சையில் தோத்துட்டிங்களா, நீட் எக்ஸாமில் அல்லது ஃபைனல் எக்ஸாமில், செமஸ்டரில், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தோத்துட்டிங்களா, அதனால் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அதை விசுவாசிங்க. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தில் தோத்துட்டிங்களா, ஊழியத்தில் தோத்துட்டிங்களா, உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல சாதிக்க முடியாதபடி தோத்துட்டிங்களா, ஒரு தோல்வி உங்களுடைய மனதில் உங்களுக்கு ஒரு கலக்கம், பயம், சோர்வை கொண்டு வந்துட்டா பயப்படாருங்க. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அதை குறித்து தான் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம். இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு புஸ்தகம். இயேசுடைய வருகை மிக சமீபமாகிவிட்டது. உலகம் முடிவடைய போகிறது. சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலமும் முடிவடைய போகிறது. சாத்தான் பாதாளத்திலே தள்ளப்பட போகிறான். அதுக்கான வேலை வந்துவிட்டது. எல்லாம் சொல்லுவது வெளிப்படுத்தின விசேஷம். இந்த புஸ்தகத்தில் 2-3 அதிகாரங்களை வாசிக்கும்போது சபைகளுக்கு, சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு ஆண்டவர் தேவ செய்தியை சொல்லும் பொழுது, ஒவ்வொரு சபை குறித்து சொல்லும் போதும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் யாரோ அப்படி சொல்லலை, அல்ல தேவனுடைய பிள்ளைகள், சீஷர்கள் அப்படி அழைக்கலை. இந்த கடைசி புஸ்தகத்தில் எப்படி நம்மை ஆண்டவர் சொல்லி அழைக்கிறார் என்றால், ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆழமாக பதித்து கொள்ளுங்க. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், அவருடைய சீஷர் தான், அவருடைய ஊழியக்காரர் தான். ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் ஜெயிச்சாதான் பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். ஜெயிச்சாதான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். நீங்கள் ஜெயிச்சாதான் கர்த்தரில் புது நாமத்தை தரித்து கொள்ள முடியும். நீங்கள் ஜெயிச்சாதான் ஆண்டவரோடு கூட சிங்காசனத்தில் அமர முடியும். இதெல்லாம் வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஜெயிக்கணும். அப்போ ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கணும். இது ஆழமாய் மனதில் பதித்து கொள்ளுங்க. இந்த கடைசி காலத்தில் தேவன் தன் பிள்ளைகள், ஊழியர்கள், அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார்? ஜெயம் பெற்றவர்களாக. அதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்கள். 353வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுகிறான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும், இன்ஹெரிட் ஆல் திங்ஸ். அது ஆண்டவர் வாக்கு தத்தம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அங்கே ஆண்டு சொல்ல, ஜெயிக்கிறவங்களுக்கு தான் நான் தேவனாய் இருப்பேன், ஜெயிக்கிறவங்க தான் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆனேனே, அது ஆரம்ப நிலைமை, அது பிகினிங், ஆரம்ப ஸ்டேஜ். எல்கேஜி, யூகேஜி அந்த டைமினை வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலெல்லாம் தாண்டி காலேஜுக்கெல்லாம் வந்துட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் ஜெயிக்கிறவளாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கணும். இயேசுவே நான் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கணும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அப்படி நான் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் நீ தோத்துட்டியே, சாத்தான் சொல்கிறான், நீ தோத்துட்ட, உன்னாலெல்லாம் ஜெயிக்க முடியாது. சும்மா எல்லாருக்கும் மத்தியில் ஜெயிச்ச மாதிரி காண்பிக்கலாம். உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிருக்கிறியா? ஜெயிக்க முடியாது. அது மாதிரி தான் பிசாசு உங்களை சோர்ந்து போக பண்ணலாம். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இயேசுக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்போ அவர் நமக்கு ஜெயம் தருகிறவர், உங்களுக்கு ஜெயம் தருகிறவர். அப்போ நமக்கு என்னென்ன போராட்டம் இருக்குது, எதை நம்ம ஜெயிக்கணும்? உலகம், மாமிசம், பிசாசு, இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். உலகத்தை நம்ம ஜெயிக்கணும், நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். இந்த 3 நமக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கும். அதில் முதலாவது நம்முடைய மாமிசம், சொந்த சரீரம். அதை குறித்து தான் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இது எப்படி நம்முடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய அவயவங்களிலே போர் செய்கிற, யுத்தம் பண்ணுகிற, போராடுகிற
இச்சைகள் இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இந்த இச்சைகள், அந்த காரியங்கள் தான் நம்மோடு யுத்தம் பண்ணுகிறது, போராடுகிறது. நம்ம செய்ய விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை நம்ம செய்யும்படி அந்த மாம்சம் போராடுகிறது. அப்போ இந்த மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும். அது ஆண்டவர் முதலாவது விருப்பம். நீங்கள் மாம்சத்தை முதலாவது ஜெயிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு நம்ம பூரணமாய் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இந்த மாம்சத்தில் அவருக்குடைய போராட்டம் என்ன என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். பாவ போராட்டம், பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், பாவ கிரியைகள், அந்த மாம்சத்தின் கிரியைகள் அதெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், கோபங்கள், வன்கண், தூஷணம், சண்டை, மதிகேடு, வைராக்கியம், இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் அது நமக்கு விரோதமாய் போராடி நம்மை தேவனோடு நெருங்க விடாதபடி வீழ்ச்சி அடைய செய்கிறது. அப்போ அதை நம்ம ஜெயிக்கணும் என்று ஆண்டவர் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஜெயிக்கணுமானா முதலாவது இந்த மாம்ச இச்சைகளே நம்ம ஜெயிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அப்புறம் உலகம், அப்புறம் பிசாசு, இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். முதலாவது நம்முடைய சரீரத்தில் தோன்றுகிற இச்சைகளை, நம்முடைய அவயவங்களில் தோன்றுகிற இச்சைகளை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னா, முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். வேத புஸ்தகத்தில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். இன்னும் நிறைய பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை, யாருமே தோல்வி அடைய விரும்புவதில்லை. நானும் ஜெயிக்கணும், இந்த பாவம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த பாவம் என் சரீரத்தை ஆளுகை செய்யக்கூடாது, என் கண்களில் பரிசுத்த வேணும்னு விரும்புகிறோம், சிந்தனையில் பரிசுத்த வேணும்னு விரும்புகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த பாவ உணர்வுகளை நம்ம ஜெயிக்கணும், அதெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். ஆனால் முடியலை. அப்போ எப்படி இதை ஜெயிக்கிறது அப்படின்னா, முதலாவது செய்ய வேண்டியது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். 221வது பக்கம் பைபிளில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, நம்முடைய சரீரம், நம்ம பார்க்குறல சரீரம், இந்த சரீரத்தில் தான், சரீரம் தான் வெளியே பார்க்க முடியும். உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அதை பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அதையும் பார்க்க முடியாது. சரீரத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நமக்குள் ஒரு ஆவி இருக்கிறது, அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். நம்ம அசைக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். ஆவி போயிட்டுன்னா அவ்வளோதான், சவம் அப்படி சொல்லுவாங்களே, பேசாது. பட் ஏன் இப்போ கண்ணெலாம் இருக்குது, கையெல்லாம் இருக்குது, ஏன் கை செயல்பட மாட்டேங்குது, ஏன் கண்ணு பார்க்க மாட்டேங்குது, ஏன் வாய் பேச மாட்டேங்குது, ஆவி போயிட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த ஆவி போயிட்டுன்னா மனிதன் சவமாகி விடுவான். அப்போ அந்த ஆவி உள்ளுக்குள்ளே இருக்கிறது, ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ வியாகுலப்படுகிற ஆத்மா, துயரப்படுகிற ஆத்மா, ஆத்ம வியாகுலம், இதெல்லாம் பார்க்க, அந்த உணர்வு அது நமக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சரீர அவயவங்கள், சரீர அவயவம்னு எடுக்கும்போது தலை முதல் கால் வரைக்கும், இங்கே வசனம் சொல்லக்கூடிய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே ஒரு தேவ மனிதர் தெளிவான ஒரு காரியம் சொல்கிறார். இயேசுவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா, அர்ப்பணிக்கணுமா. எப்படி? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய அவயவங்களை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் என்பதாக சொல்லப்படுகிறது. பலி அப்படின்னு சொன்னால், வேறு புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்துகிற முறை இருந்தது. ஆடுகள், மாடுகள், பறவைகள் அதை பலி செலுத்துவாங்க. பலிபீடத்தில் கொண்டு ஒரு ஆட்டை பலி செலுத்துவதாக இருந்தால், அந்த ஆட்டு மேலே கை வைத்து தன்னுடைய பாவத்தை, இந்த ஆடு எனக்கு பதிலாக ரத்தம் சிந்துகிறது என்று அர்ப்பணித்த பிறகு அதில் பலவிதமான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி அப்படின்னு ஒன்று இருக்குது. சர்வ அங்க தகன பலி அப்படின்னா எல்லா அங்கங்களையும் தகனிக்கிறது, நெருப்பில் எரித்து விடுவார், சாம்பலாக்கி விடுவார். இப்போ ஒரு ஆட்டை நீங்கள் சர்வாங்க தகன பலிக்கு ஒப்பு கொடுத்தா, அது பலி செலுத்த ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அதனுடைய அவயவங்களை ஒன்றுன்னா கட் பண்ணி பலிபீடத்தில் வைப்பாங்க. அதனுடைய முன்னங்கால், பின்னங்கால், அதனுடைய உறுப்புகளை வைத்து நெருப்பு எரிய அது முற்றிலும் அழித்து சாம்பல் ஆக்கப்படும். சர்வ அங்கமும் தகனம் செய்யப்படுகிற பலி. அப்போ நம்முடைய சரீரத்தை அப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா,
அதுக்காக நம்ம போய் நெருப்பில் விழுவதல்ல. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியாகிய அக்கினி நமக்குள்ளே இறங்கி வருவார். ஆவியானவர் நெருப்பாக இருக்கிறார், அக்கினி. ஆவியில் அனலாயிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமையான நாவுகள் போல வந்து பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கினார். ஃபயர், அதற்கு ஒப்பிடப்படுகிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு இயேசு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போது ஒரு அக்கினி, பரிசுத்த ஆவியான ஒரு அக்கினியாக இறங்கி வருவார். நம்ம பலிபீடத்தில் ஆண்டவரே என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கால்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உமக்கு பிரியமானபடி நடக்க அர்ப்பணிக்கிறேன். இதில் பாவம் ஆளக்கூடாது, பாவ இச்சைகள் ஆளக்கூடாது, இதை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லும்போது பரிசுத்தாவின் அக்கினி நம்ம மேலே இறங்கி வந்து நமக்குள்ள இருக்கிற பாவ உணர்வுகளை அது அழித்து விடும். அந்த பாவ உணர்வுகள் கிரியைகளை அது சுட்டரித்து விடும். அப்போ நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதற்கு தான் ஜீவ பலியாக உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுங்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த வசனத்திலெல்லாம் அறிஞ்சு கொண்டதுனால இப்பவும் தினமும் காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் வசனத்தை தியானித்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய அவயவங்களை ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கண்களை உம்முடைய பலிபீடத்தில் நான் வைத்து ஒப்பு கொடுக்கிறேன், என் கைகளை பலிபீடத்தில் வைக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய நாவை பலிபீடத்தில் வைக்கிறேன், என் கால்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய அக்னியினால் சுட்டரித்து பாவ உணர்வுகளை அழித்து ஒரு பரிசுத்தத்தை எனக்குள்ளே உண்டாக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்கும்? பரிசுத்தாவியானுடைய வல்லமை அக்னியாக நமக்குள்ளே இறங்கும். அப்போ பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க 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 நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அதைத்தான் வேதம் சொல்கிறாரு. இது எல்லாருக்கும் உரியது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாருமே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அவ்வளோதான் இருந்து விடக்கூடாது. அனுதினமும் அவருடைய பரிசுத்தாவின் அக்னி நமக்குள்ளே இறங்குவதற்கு இடம் கொடுக்கணும். நான் பாருங்கள், 50 வருஷமாக பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து 50 வருஷம், இப்போ இந்த வருஷம் 50வது வருஷம். ஆனால் இப்போவும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே என் கண்களை நான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை ஆவியானவர் சுட்டரித்து பரிசுத்தப்படுத்தணும், என் கண் பார்வை பரிசுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போ என்னுடைய சிந்தனை அது பரிசுத்தமாக இருக்கணும், அதன் மீது நம்முடைய அக்னி இறங்கட்டும். என்னுடைய நாவு அது பரிசுத்தமாக்கப்படணும். புறங்கூறுவது, அடுத்த ஆளை கேலி பண்ணுவது, பரியாசம் பண்ணுவது, கிளவி பேச்சு பேசுவது, உமக்கு பிரியமில்லாத பேசுவதெல்லாம் இருக்கக்கூடாது. என் நாவை அக்னினாலே பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என் கைகள் உமக்கு பிரியமானதை தான் செய்யணும், அதற்கு இந்த கைகளை பரிசுத்தப்படுத்தும். என் கால்கள் உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு போகக்கூடாது, என் கால்களை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு அவயவங்களையும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க பரிசுத்தாவியானுடைய அக்கினி நம்ம மேலே இறங்கும். அதனால் தான் அனுதினமும் பரிசுத்தாவில நிரம்பி செபிக்கணும், ஆவில நிரம்பி செபிக்கிற பழக்கம் உடையவளாய் மாறணும். அதனால் தான் வசனம் சொல்லுது, ஆவியில அனலாயிருங்கள், நீங்கள் ஃபயராக இருக்கணும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறாரு. அனலும் இன்றி குளிரும் என்று இருந்தால் வெறுவெறுப்பாக இருப்பார். அவங்க சொல்கிற நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு ஆண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அவ்வளோதான் வாந்தி பண்ணிடுவேன்னா இனி உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி செய்திருவேன்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன விரும்ப? அனலாக இருக்கணும். பரிசுத்தாவியுடைய அக்னி நமக்குள்ளே இறங்கி எப்பொழுது ஒரு அனலாக இருக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போது அந்த அனல் பரிசுத்தாவின் அக்னி நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய அவயவங்களில் அப்போ ஒரு பரிசுத்தம் உண்டாகும். நம்முடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். இச்சைகளை மேற்கொண்டு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய முடியும். அதற்கு தான் அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. இன்றைக்கி ஒப்பு கொடுத்தீங்களா? அது அன்றைக்கி ஒப்பு கொடுத்தாச்சே. அனுதினமும் அதை பவுல் சொல்கிறாரு, நான் அனுதினமும் சாகிறேன் என்பதா. அப்போ அனுதினமும் சாகிறேன்னு என்ன அர்த்தம்? அனுதினமும் அவர் உயிர் போயிடுறா? அப்படி இல்லை. தன்னுடைய சரீரத்தில் பாவத்துக்கு நான் சாகிறேன். அனுதினமும் என் அவயவங்களை நான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நான் என் பாவத்துக்கு நான் சாகிறேன், அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அனுதினமும் நான் சாகிறேன். அப்போ அனுதினமும் நம்ம பாவத்துக்கு சாகும்படி நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை ஜெபிக்கணும். நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்போ ஒவ்வொரு அவயங்களையும் ஒப்பு கொடுக்க பரிசுத்தாவின் அக்னி நம்மை ஆட்கொள்ளும் பொழுது
நம்மையும் அறியாதபடி நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அப்போ பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், செயல்களிலே பரிசுத்தம், ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அப்போ நம்முடைய அவயவங்களில் இந்த யுத்தம் பண்ணுகிற இந்த பாவ போராட்டத்தை கொண்டு வருகிற அவைகளை நம்ம மேற்கொண்டு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய முடியும், ஜெயம் பெற்றவர்கள் ஆக முடியும் என்பதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு சத்தியம். அப்போது அந்த அனுபவத்திற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள் பாருங்கள். நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பாருங்கள். அந்த எடுத்துட்டிங்களா? 213வது பக்கம் 6வது வசனத்திலிருந்து பாருங்கள். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நல்ல வசனத்தை கவனிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நாம் இனி பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்ம சொன்னால இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள். அதான் ரட்சிப்பு. இதுக்கு முன்னால் மனம் போல கண்கள் விரும்பினபடி, மாம்ச விரும்பினபடி, நான் இச்சித்தபடி என்றபடியெல்லாம் அலைந்தேன், பேசினேன், செய்தேன். இப்போ அப்படி செய்ய முடியாது. பழைய மனுஷன் மரித்து விட்டான், அதை நான் சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டேன். கிறிஸ்தவன் தன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அதனை மேற்கொள்ளுத சரீரத்தில் இந்த இச்சைகள் அதை சிலுவையில் அனுதினமும் ஒப்பு கொடுத்து விட்டால், அந்த சிலுவையில் அர்ப்பணித்து விட்டால் பாவம் நம்மை ஆளுகை செய்யாது. அடுத்த பாருங்க, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பார்த்தீங்களா? அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம். அப்போ சிலுவையில் நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுப்பார். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் சிலுவையில் அர்ப்பணிக்கிறேன். அப்போ அவரோடு கூட மரித்து அவரோடு ஆளுகை செய்வது, இதுதான் ஆவிக்குரிய அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். 11வது வசனம் பாருங்கள். அதே ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம், கவனமாக பாருங்கள். அந்தபடி நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். பாவம், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள், பண ஆசைகள், இப்படி உலக ஆசைகள், இந்த மாதிரி பாவத்தை தூண்டுகிற காரியம் இருக்குல்ல, அது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களை பாவத்திற்கு நாங்கள் மரிச்சிட்டோம், நம்முடைய அவயவங்களில் இனி பாவம் ஆளுகை செய்யாதபடி பாவத்திற்கு மரிச்சிட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கென்று நம்ம பிழைத்திருக்கிறோம். இந்த காரியத்தை மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. அப்படி பதித்து கொள்ளும்போது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுடைய சரீரத்தில் உணர முடியும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தினமும் சிலுவையில் நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுத்துட்டா. சாது சுந்தர் சிங் இருக்கிறாங்கல்ல, இந்தியாவின் அப்போஸ்தலனாக இருந்த சாது சுந்தர் சிங் அவர்கள், அவங்க சீக்கிய மதத்திலேருந்து கடவுளை தேடி இயேசு தரிசனமாகி ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர்கள் வந்த பிறகு காலில் பாதரட்சி கூட இல்லாமல் நடந்து ஊழியம் செய்கிறாங்க. இந்தியா முழுவதும் அதிகமாக இமயமலை பகுதியில், திபெத்து பகுதியில் போய் நிறைய ஊழியம் செய்து நிறைய பேருக்கு இயேசு அறிவித்தாங்க. பல தேசங்களுக்கும் அவங்க போய் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானவர்கள். அவங்க இயற்கை சூழ்நிலையில் போய் ஜெபம் பண்ணுவது அவருடைய வழக்கம். மலையில் போனால் அவர் அப்படியே பாறையில் உட்காந்து, மலைப்பகுதியில் உட்காந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வார். அவங்களோடு கூட பல சமயங்களில் ஒரு நண்பர் பிரயாணப்படுவார் அவருக்கு துணையாக. அவர் நிறைய அவருடைய குறித்த அனுபவங்களை சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு சமயம் சாது அவர்கள் சொன்னாங்க, ஒரு மாலை நேரம் நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் இந்த மலைப்பகுதியில்னு சொல்லி அப்படியே ஏறி ஒரு மலையில் ஏறி ஒரு பாறையில் போய் முழங்கால் படியிட்டார்கள். இமயமலை அடிவாரத்தில் ஒரு மலை பாறையில் முழங்கால் போட்டு அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நண்பர் தூரத்திலேருந்து பார்த்தார், சாதையா ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி.
சில மணி நேரம் கழிந்து விட்டது. இப்போ இருட்டுகிற நேரம் வந்து விட்டது. எப்போ ஜெபம் பண்ணி முடித்து வருவாங்கன்னு திரும்பி பார்த்தா அவனுக்கு முன்னால் ஒரு கரும் சிறுத்தை, கருப்பாக இருக்குள்ள சிறுத்தை, அந்த சிறுத்தை ஒன்று படுத்துருக்குது. சாதையாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு முன்னால் படுத்துருக்கு. அவங்கள பார்த்துக்கொண்டே ஒரு கரும் சிறுத்தை இருக்கிறார். இந்த நண்பருக்கு கை காலாக நடுங்க ஆரம்பித்து விட்டார். அவ்வளோதான், சாது பாஞ்சிரமே எண்ணி கொஞ்ச நேரம் கவனித்து கொண்டே இருந்தார். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு உள்ளத்தில் பயம், சாதுவை கூப்பிட்றதுக்கும் பயம், திடீர்னு பதறிட்டா சிறுத்தை பாஞ்சிடக்கூடாதுன்னு பயம். அதனால் பயந்துக்கிட்டே ஜபம் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கார். சாதையை ஜபம் முடித்து சாது சுந்தர்சி கண்களை திறந்தால் அந்த சிறுத்தை முன்னால் படுத்திருந்தது. அவங்க பதஷ்டப்படலை, அவங்க சத்தம் போடலை, அமைதியாக எழும்பினாங்க. அதை பார்த்து கொண்டே அவங்க எழும்பி நடந்து வந்தாங்க. அந்த சிறுத்தை அவங்கள பார்த்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நேரத்தில் எழும்பி போய்விட்டது. அவ்வளோதான். இந்த நண்பருக்கு பெரிய ஆச்சரியம், அது எப்படி இது உயிர்களை வேட்டையாடுகிற ஒரு மிருகம். சாது ஜெபம் பண்ணி கொண்டு பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு அவங்க பாட்டில் எழும்பி பார்த்துட்டு நடந்து வர்றாங்க. இவங்களுக்கும் பயமும் இல்லை, பதஷ்டமும் இல்லை, அதுவும் ஒன்றும் இல்லாமல் அப்படியே அமைதியாக போகுது. இது எப்படி? சாதுகிட்ட கேட்டாங்களாம், என்னையா நடக்குதுங்க, இது என்னது? நான் பார்க்குறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி? அந்த மிருகம் அவங்கள ஒன்றும் செய்யாதா? அப்போ சாது சுந்தர் சிங் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், இது செத்து போன சரீரம், என் சரீரம் உலகத்துக்கு செத்து விட்டது. நான் ஆண்டு விட்டதில் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்து அந்த மாமிச இச்சைகள், கண்களின் இச்சைகள் எல்லாத்துக்கும் இந்த சரீரம் செத்து போனதுனால இதில் இந்த மிருகத்துக்கு டேஸ்ட்டே இருக்காது. அதுக்கு நல்லா தெரியும், இது இந்த சரீரத்தில் நமக்கு டேஸ்ட்டே இருக்காது, இது செத்து போன சரீரம் என்று சிரித்து கொண்டே பதில் சொன்னாரா சாது அவர்கள். அதுதான் உண்மை. நாம் பாவத்துக்கு மறிக்கணும், அந்த இச்சைகளுக்கு நம்ம மறிக்கணும். நம்முடைய அவயவங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆவியானோடு ஆட்கொள்ள அந்த மாம்ச போராடுகிற இச்சைகள் அழிக்கப்பட்டு நமக்கு ஒரு புது சரீரம், அந்த பாவ உணர்வுகளை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு வந்துவிடும், ஜெயிக்கிற ஒரு அனுபவம் வந்துவிடும். அதைத்தான் வேதம் சொல்லி ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். மாம்சம் விரும்புகிறபடியே போய் கொண்டு இருக்கக்கூடாது, ஜெயிக்கணும். நீங்கள் மீன் பார்த்துருக்கீங்களா? மீன் ஆற்றுல நல்ல ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் போது மீன் பாருங்கள். மீன் எப்போவுமே எதிர்த்து தான் போகும், தண்ணியை எதிர்த்து தான் நீந்தும். பார்த்துருக்கீங்களா? எப்பவும் நீர் எப்படி போகுதோ அப்படி போகாது. அப்படி ஒரு மீன் போகும் நேரில், எப்போவுமே தண்ணியை எதிர்த்து தான் மீன் நீந்தி கொண்டு இருக்கும். சில சமயம் தண்ணி அடிக்கிற வழியில் போகும். அது என்ன மீன் தெரியுமா? செத்த மீன். செத்து போச்சுன்னு வைங்க, அதில் எப்படி எதிர்த்து நீந்த முடியாது, அது வழியில் தண்ணி அடிக்கிற வழியே போய்கிட்டே இருக்கும். உலகத்தோடு நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜீவன் இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்துட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறிச்சிட்டா உலகத்தோடு தான் போய்கிட்டே இருப்பீங்க. கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, உலக காரின்னு போய்கொண்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஜீவனோடு இருந்தீங்கன்னு வைங்களேன், எதிர்த்து நின்று போவீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஜெயிக்கணும். உங்களுக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஆகிய ஜீவன் இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டே போகக்கூடாது, ஜெயிச்சுக்கிட்டே முன்னேறி போகணும். இது ஆண்டவருடைய விருப்பம். அதற்கு முதலாவது நம்முடைய அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த அவயங்களை தான் அந்த இச்சைகள் போர் செய்கிறது. அதை நம்ம ஒப்பு கொடுக்கணும் அந்த அக்கினிக்குள்ளே, நெருப்புக்குள்ளே. ரெண்டாவது ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்னா, நல்ல நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையை நடத்தணுமானா முதலாவது உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும். தினமும் ஒப்பு கொடுக்கணும். எவ்ரிடே நீங்கள் பலிபீடத்தில் உங்களுடைய சரீரத்தை, அவயவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, ரோமர் கெழுன நிருபம் 6ஆம் அதிகாரம் 12-15 வசனங்கள். அதே அதிகாரம் பாருங்கள், 12-15, 213 பக்கம். நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 12-15. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இது சாவுக்கு ஏதுவான சரீரம்தான், ஆனால் அதில் பாவம் ஆளுகை செய்யக்கூடாது, பாவம் ஆளாதிருப்பதாக. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் அவயவங்களை
அநீதத்தின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். என்ன சொல்லப்பட்ட புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதத்தின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஒரு ஆயுதம்னா என்னது? இது இந்த வாள் ஒரு ஆயுதம்தான், அம்பு ஒரு ஆயுதம்தான், கதாயுதம் ஒரு ஆயுதம்தான், ஒரு கத்தி ஒரு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கு பயன்படுத்துவாங்க. ஆயுதம்னா தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி. அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம், ஆண்டவரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவி, ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். பாவத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காம ஆண்டவருடைய கரத்தில் அவர் பயன்படுத்துவதற்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. விசுவாசிங்க, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வாசிக்கிறோம். அப்போது உலகத்தில் இருக்க வரைக்கும் பாவ போராட்டம், என்னுடைய மாம்சத்தில் பாவ போராட்டம் வரும். ஆனால் அது உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. போராட்டம் இருக்கும். போராட்டம் இருந்தோடனே நிறைய பேர் சோர்ந்துடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி தோணுது, இந்த மாதிரி தவறான எண்ணம் வருதுன்னொடனே ஐயோ நான் பாவம் செய்துட்டேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, தலைக்கு மேலே குருவி பறக்கிறத நம்ம தடுக்க முடியாது. தலையில் கூடு கட்ட இடம் கொடுக்கக்கூடாது. அதான் வித்தியாசம். பாவம் மாதிரி சிந்தனை போராட்டம் அனுதினமும் வாழ்க்கையில் வந்து போய் கொண்டு தான் இருக்கும். நீங்கள் அதில் நிலைத்திருந்து அது உங்களுடைய வாழ்க்கையிலே குடியிருக்க இடம் கொடுக்காதங்க. அப்படி தான் நம்ம அறிந்து கொள்ளணும். போராட்டம் இருக்கும், நீங்கள் ஜெயித்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். போராட்டமே பாவம், ஐயோ நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு நினைக்க வைப்பது பிசாசு. அதனால் பாவ போராட்டம் நமக்கு இருக்கும். பாவத்தில் நிலை நிற்கக்கூடாது. அந்த போராட்டத்தில் ஜெயித்து நிலை நிற்காதபடி முன்னேறி செல்ல உதவி செய்வது தான் தெய்வ கிருபை. அதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாரு. ஏன்? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால், தேவ கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்போ 16லேருந்து 19 வரைக்கும் பாருங்கள். மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். 19ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரபாகரமாக பேசுகிறேன். பவுல் சொல்கிறார் விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தம், நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறீங்க, என்னால் விட முடியல, செய்ய முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல, போராட்டத்தை ஜெயிக்க முடியலன்னு. உங்களுடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நீங்கள் இதை 2, 3, 4 முறை வாசித்தால் தான் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் நான் பேசுகிறேன். நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை செய்கிறதற்கு நம்ம இந்த உலகத்தில் பல போராட்டங்களை சந்திக்கிறோமே, பாவ போராட்டங்கள், மாம்சத்தில் தோன்றுகிற போராட்டங்கள், இதெல்லாம் நீங்கள் ஜெயித்து நிற்பதற்கு அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தீங்க. முன்னால் உங்களுடைய விரல்கள் சிகரெட்டை பிடித்தது, உங்களுடைய அவயவங்களை இந்த பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தீங்க. முன்னால் உங்களுடைய கை மதுபானத்தை பிடித்தது குடிப்பதற்கு, உங்களுடைய வாயை அதற்கு ஒப்பு கொடுத்திருந்தீங்க, கைகளை ஒப்பு கொடுத்திருந்தீங்க. முன்னே நீங்கள் போதை வஸ்துகளுக்கு பயன்படுத்த உங்களுடைய கையை ஒப்பு கொடுத்து பாக்கு மாதிரி போட்டு போதை வஸ்துகளை போட்டு கொண்டு இருந்தீங்க.
முன்னே நீங்கள் கண்கள் இச்சம் மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்கு கண்களை ஒப்பு கொடுத்து அப்படி செயல்பட்டீங்க. முன்னே நீங்கள் வேண்டாத அவசியமில்லாத காரியத்தை பேசி பேசி சண்டை பண்ணுவது, பெருமை பேசுவது, இச்சைகளான காரியத்தை பேசுவது, உங்களை கரைப்படுத்தக்கூடிய காரியத்தெல்லாம் செய்தீங்க. உங்களுடைய கண்கள், உங்களுடைய நாவு, உங்களுடைய கைகள், உங்களுடைய அவயவங்களை தவறான இடத்துக்கு போவதற்கு கால்களை ஒப்பு கொடுத்து தப்பான இடத்துக்கெல்லாம் போனீங்க. ஒரு காலத்தில் பாவத்தில் போனீங்க. இப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே இப்போ அதை பார்க்க மாட்டேன், அதை பேச மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அங்கே போக மாட்டேன்னு நின்றுட்டீங்க. இப்போ வீட்டில் இருக்கிறீங்க. என்ன ஆகும்? இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறார். முன்னால் அங்கே போனேன், அதை செய்கிறேன், அதை பேசினேன், அதை பார்த்து இப்போ அதை செய்கிறதில்ல, இயேசு கிறிஸ்துவோட ஒப்பு கொடுத்துட்டேன். கொஞ்ச நாளில் மறுபடியும் அதை செய்ய ஆரம்பிச்சிடறோம், பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. மறுபடியும் அந்த காரியம் உங்களை வாழ்க்கையை தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்கிறதுனால. அதனால தான் அவர் சொல்லுகிறார், உன்னை பாவத்தை நடப்பிக்கும்படி உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்ததை போல நீதியை நடப்பிக்கும்படி உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுங்க. இப்போ என்ன செய்யணுமா? நீங்கள் இதிலேருந்து நீங்கள் ஜெயிக்கணுமான்னு என்ன பண்ணணும்? நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பிறகு சும்மா உட்காரக்கூடாது. பாடம் படிங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு மணி நேரம் வெளியே போய் 4 பேருக்கு கைப்பறதி கொடுங்க, சுவிசேஷம் சொல்லுங்கள். பி பிஸி இன் லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி. நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னு வைங்களேன், சாத்தான் உள்ள நுழைய முடியாது. அந்த நிச்சயமான காரியங்களுக்கு டைமே இருக்காது. நீங்கள் அதனால தான் உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுங்க. மனுஷ வழக்கத்தின்படி செய்கிற சிலரை பாருங்களேன். சில ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்குறேன், காலேஜில் படிப்பாங்க, ஸ்கூலில் படிப்பாங்க. ஸ்கூல் முடித்து வந்த உடனே ஸ்போர்ட்ஸில் இருந்தான்னு வைங்க, நேரம் வருவாங்க, ஒரு காஃபி குடிப்பாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. இருட்டு வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஃபுட்பாலோ ஹாக்கியோ அல்ல ஏதோ ஒரு விளையாட்டில் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன். அப்போ அதிலே அவங்களுடைய எண்ணம் அந்த விளையாட்டுத்துறையிலே போய்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், இந்த மதுபானம், போதை வசதி, தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தப்பான இடத்துக்கு போகிறதெல்லாம் இருக்காது. நேராக கிரவுண்டு, அதை முடிச்சுட்டு இருட்டினோடனே நேராக வீடு, அப்புறம் உட்காந்து பாடம் படிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் முன்னால் நான் செய்ததை விட்டுட்டேன். இப்போ சிகரெட் பிடிக்கிறதில்ல, குடிக்கிறதில்ல, சினிமா பார்க்குறதில்ல, நான் எங்கேயும் போகிறதில்ல, இப்போ வீட்டிலே இருக்கிறேன்னு சும்மா உட்காந்திங்கன்னா, நீங்கள் சும்மா இருந்தாலே பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். அதனால தான் சோம்பேறிகளின் மனம் சாத்தானுடைய தொழிற்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறியை சும்மா உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னும் அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன், வீட்டில் சும்மா இருப்பேன்னு சும்மா இருந்தாலே பிசாசுடைய மனதுக்குள்ளே நுழைஞ்சி அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஊழியம் செய்துக்கிட்டே இருங்க, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், 4 பேரோட போய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அப்படி நன்மை செய்ய போங்க, ஒரு டியூஷன் சொல்லிக் கொடுங்க. பிஸி இன் த மினிஸ்ட்ரி. நீங்கள் பிஸியாக இருக்கணும். சோம்பேறியாக உட்காந்துரு நான் ரட்சிக்கப்பட்டேன், முன்னால் அங்கங்கெல்லாம் போனேன், இப்போ எங்கேயும் போகிறேன், வீட்டிலே இருக்கான்னு சும்மா உட்காந்திங்கன்னா ஆபத்து. அப்போ நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணுமானா முன்ன எப்படி பாவம் செய்வதற்கு கால்களை ஒப்பு கொடுத்தீங்க, கைகளை ஒப்பு கொடுத்தீங்க, அவயவங்களை பயன்படுத்தினீங்க. இப்போது நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இப்போ சுவிசேஷத்துக்காக, நீதிக்காக, ஆண்டவருக்காக அந்த அவயவங்களை பயன்படுத்தணும். நீங்கள் பிஸியாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, சாத்தான் நுழைவதற்கு கேப்பே இருக்காது, பாவத்தை குறித்து சிந்திப்பதற்கு நேரமே இருக்காது. எப்பவும் நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் பிஸியாக இருக்க 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 ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பாவங்கள் உங்களை ஜெயிக்க முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு டைமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், மனுஷ வழக்கத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பையங்களை பாருங்கள், நிறைய கெட்ட பழக்கத்துக்கு விலகி இருப்பாங்க, தவறான காரியத்துக்கு விலகி இருப்பாங்க. அதுக்காகவே பேரண்ட்ஸ் பிள்ளைகள் விளையாட்டுலையாவது நல்லா போகட்டும், அவன் சும்மா இருந்தால் தப்பான ஃப்ரெண்ட்ஸ் வரும், வாடா அப்படி சும்மா போயிட்டு வருவோம், அப்படி போனால் அப்படியே போதை வசதி, குடிக்கிறது, வெறிக்க எல்லாத்தையும் பழக்கி விட்டுருவாங்க. அதே சமயத்தில் அவன் பிஸியாக இருக்கிறான் விளையாட்டில், முதல்ல விளையாடுவான், அப்புறம் படிப்பான், அப்புறம் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் வேலை செய்வான், அவனுக்கு நிறைய நான் வேலை கொடுக்குறேன், அதெல்லாம் செய்வான், பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்பான். படுக்க போக வரைக்கும் உள்ளுக்குள்ள சாத்தானுக்கு கேப்பே இல்லாமல் இருந்தேன்னு வைங்க, உங்களுக்குள்ளே நுழைய முடியாது ஈஸியாக. இதான் ரகசியம், பரிசுத்த வாழ்க்கையினுடைய ரகசியம், நீங்கள் ஜெயிக்கிறதனுடைய ரகசியம். அப்போ அதுக்கு உங்களுடைய அவயங்களை போடு. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட முன்னால் என்ன பண்ணீங்க? ரட்சிக்கப்பட முன்னால் செல்ஃபோனில் அதை இதையும் பார்த்துக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருந்தீங்க மணிக்கணக்காக. அப்புறம் தப்பான ஃபோனில் பேசி 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 நேரத்தெல்லாம் போய்க்கு கொண்டு இருந்தீங்க.
பெண் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே பையங்க ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து நான் அந்த அவருக்கு போயிட்டு வரமான்னு போகிறது, டீ கடைக்கு போகிறது, அங்கே உட்காந்து 4 பேரோட அரட்டை அடிக்கிறது, அவங்க வர போகிறவங்களுடைய பரிகாசம் வந்தது, சண்டை பிரச்சனை வரும், அதெல்லாம் இழுக்கிறது. அது மாதிரி காரியம். அவங்க சொல்ல கொஞ்சம் குடிப்பாரு, இதெல்லாம் செய்யப்பா, அந்த வயசில் குடிக்காமலையான்னு தூண்டுவான். அவன் குடிக்கிறதுனால உங்களையும் குடிக்க வைக்க முயற்சி பண்ணுவான். ஏன்னா நீங்கள் குடிக்கலைன்னா அவன் மனசாட்சி அவனை பாதிக்கும், நீ பாவம் செய்கிறடா, நீ உங்களையும் பாவம் செய்ய வச்சுட்டா அவன் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். அதனால அவங்கள குடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே பிஸி ஆகிடணும். ஒரு ஃபோனில் பேசுகிறீங்களா, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் ஃபோனில் 4 பேர் சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிப்போம். 1 hour ப்ரேயர். ஒரு அரை மணி நேரம் வெளியில் போய் நடந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு அல்லது வாக்கிங் போயிட்டு நான் வர்றேன். அப்படி ஜெப நடை, ஆண்டவரை துதித்து ஜெபிச்சுக்கிட்டே நடக்கிறது. அல்லது 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் கூடி, அப்படி ஜெபிப்பது. அப்போ நம்ம போய் இன்றைக்கி ஒரு ஆஸ்பத்திரி விசிட் போயிட்டு வருவோம், 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு வரலாம். நம்ம இந்த கிராமத்துக்கு போயிட்டு ஒரு 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு வருவோம். என்ன டைம் இருக்குது, ஒரு 1 hour இருக்குன்னா அந்த தெருவில் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் பிஸி ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய அவயவங்களை நீதியின் காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்பட வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பாவத்தை ஜெயிக்கலாம். சோம்பேறியாக சும்மா உட்கார்ந்துருந்தால் தான் பிரச்சனை. அப்போ உங்களுடைய அவயவங்களை நீங்கள் நீதியின் ஆயுதங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். இதுதான் வசனம் சொல்லுகிற சத்தியம். பிரியமானவர்களே, நேரமே இல்லைன்னுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதுக்கு சரி, நோ டைம். ஆண்டவர் நிறைய வேலை கொடுத்துருக்கிறார். ஸ்கூலு காலேஜை முடிச்சுட்டு வந்தால், வேலையை முடிச்சுட்டு வந்தால் இந்த ஜபக்குழு நடத்தணும், அடுத்த நாள் இந்த ஜபக்குழுக்கு போகணும், அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, நான் போய் ஒரு டீச்சிங் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்து ஜெபிச்சுட்டு வரணும். இப்படி பிஸியாக இருங்கன்னு வைங்களேன், சாத்தானுக்கு கேப்பே இருக்காது. மாம்சம் உங்களுக்கு போராடுவதற்கு டைமே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. நல்லா பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, விளையாடுவீங்க, 4 பேர்கிட்ட பழகுவீங்க, இயேசுவை பற்றி சொல்லுவீங்க, டயர்டாக வருவீங்க, சாப்பிட்ட உடனே டக்குன்னு தூங்கிடுவீங்க. உங்களுடைய சிந்தனைகளை கூட சாத்தான் நுழைய முடியாது. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். மாம்சத்தின் இச்சையான காரியங்களை செய்கிறதற்கு உங்களுடைய அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தீங்க அப்போ. ஆனால் இப்போ நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுத்துருங்க என்பதாக. அப்படி ஒப்பு கொடுத்துட்டா பாவத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். இல்லை சாத்தான் மெதுவாக சொல்லும், நீ சும்மா போவோம் ஃப்ரெண்ட்ஸோடு, அவங்க குடிப்பாங்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் விட்டுற முடியாதுல்ல, அதனால சும்மா போகக்கூட அப்படின்னு. நாங்கள் இளம் வாலிபனாக இருந்தபோது எங்கள் வீடு அங்கே லீவு நாள்லாம் வந்துட்டா நிறைய வாலிபர்கள் எங்கள் ஊரில் இருக்கலாம் வருவாங்க. எங்கள் வீடு தெற்கு கடைசி சவுத் என் பெரிய மாந்தோட்டத்துக்கு நடுவில் எங்கள் வீடு. அதனால் நிறையா உட்காந்து சீட்டு விளையாடுவாங்க. சீட்டு விளையாடுவாங்க. அதில் வயசு பிரகாரம் அந்த டீனேஜெலாம் ஒரு பக்கம் உட்காருவாங்க, வாலிபர்கள் ஒரு பக்கம், 2-3 குரூப்பாக உட்காந்து விளையாடுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுனால நிறைய விளையாடியிருக்கேன் அவங்களோட உட்காந்து சீட்டு விளையாடுறது, பல விளையாட்டுகள். ரட்சிக்கப்பட்ட பிறகு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒதுங்க இருக்கிறது. என் மேலே அவங்க விளையாடுவாங்க, நான் போய் தேரிக்கு ஜெபம் பண்ண போவேன், வருவேன், அவ்வளோதான். நமக்கு ஜெபிக்கிறது ஊழியதிலே பிஸி ஆகிடும். சில சமயம் சொல்ல, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒன்றா பழகணும், ஒரே ஊர், எங்கிட்டலாம் பேச மாட்டியா, நீ ரொம்ப பக்திமான் ஆகிட்டியானா? அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போய் உட்காந்துன்னு வைங்களேன். கொஞ்சம் அவங்களாம் விளையாடிக்கிட்டு இருப்பான், உட்காந்து விளையாடுறத பார்த்த உடனே முதல்ல அப்படியே பார்க்குறது. கொஞ்ச நேரம் ஆனவுடனே என்ன சோதனை வரும்னு தெரியுமா? நம்மளை இதை எடுத்து போடு அப்படின்றாரு. ஆமாம், அப்படி தான் வரும். இதை எடுத்து போடு அப்படின்னா, அப்படியான சரி என்ன அப்படின்னு, இல்லை அந்த சீட்டை எடு அப்படின்னு. நான் தொடலை, ஆனால் என்னை அறியாமல் கொஞ்சமாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி 2-3 நாள் நடந்துச்சா, ஆவியானவர் சொன்னார், அந்த பக்கமே போகாது, நீ போனால் பிசாசை கொஞ்சமாக உள்ளே இழுத்துருவான். அதனால் அங்கே போய் உட்கார்ந்தாலே டேஞ்சர். கொஞ்சமாக தான் அது வரும். முதல்ல தொடமாட்டோம், தூரத்தில் சொல்ல, அப்புறம் நானே கவிச்சு அதை எடுத்து போடுறது. கொஞ்சமாக உள்ள எந்த பாவத்தை விட்டோமோ கொஞ்சமாக அதுக்குள்ளே சாத்தான் நுழைந்த நம்மை வீழ்த்துவான். நம்ம ஜெயிக்கணுமானா இந்த என் கை இயேசுக்கு சொந்தம், சீட்டை தொடாது, இது இயேசுக்கு சொந்தம், இது ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாது அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து நேரத்தை வீணாக்காமல் அங்கே போய் சோம்பேறியாக உட்கார்ந்துருக்காமல் எங்கள்கிட்ட உட்கார நேரத்துக்கு நம்ம போய் ஒரு 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம், போய் கைப்பிரதி கொடுக்கலாம், ஒரு 4 பேரோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். அதில் பிஸியான உடனே பாருங்கள், அது பிறகு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. சில நேரம் நாங்களும் அங்கே போகிற வரீங்களாண்ணா, இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது, ஐ எம் பிஸி, சாரி அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசுகிறேன், அவ்வளோதான். அந்த பாவ காரியத்துக்கு இடம் கொடுக்காம ஐ எம் பிஸி. நம்ம பிஸி ஆகிட்டோன்னா
இந்த பாவத்தை ஈஸியாக ஜெயிக்க முடியும். உங்களுடைய அவயவங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய கால்களை நீங்கள் போய் கிராமத்துக்கு போக, வெளியே போக கால்களை ஒப்பு கொடுத்து, முன்னால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தப்பான இடத்துக்கு போனீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆவிக்குரிய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு போங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, சுவிசேஷம் அறிவிங்க. முன்னால் தப்பான நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க போனீங்க, சிகரெட் பிடிச்சிங்க. இப்போ அதே கைகளை வச்சு கைப்பிரதி கொடுங்க, மற்றவங்களுக்கு கை வைத்து ஜெபிங்க. இதில் பிஸியாக இருங்க, நீங்கள் ஜெயிக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஜெயம் பெற்றவளாக இருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஜெயம் பெற்றவளாக இருப்பதற்கு உங்களுடைய நேரம், உங்களுடைய சரீர அவயவங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இனி கர்த்தருக்காக உழைக்கும்படிக்கு அர்ப்பணித்து கொள்ளணும். சோம்பேறியாக உட்கார்ந்துடக்கூடாது. சோம்பேறியாக உட்கார்ந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு நுழைஞ்சி உங்களை டைவர்ட் பண்ணிடுவான். அதனால் இன்றைக்கி சொல்லணும், ஆண்டவரே என் அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன். முதல்ல பலிபீடத்தை அக்கினினால் என்னை சுட்டெரியும். ரெண்டாவது, இதே அவயவங்களை உமக்காக பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். மற்றவர்களுக்கு நன்மை உண்டான காரியத்துக்கு பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்வதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ரெண்டை நம்ம செஞ்சிட்டோன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படின்னா அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவனாய் நிற்கணும், சோதனையில் தோல்வி அடையக்கூடாது, வீழ்ச்சி அடையக்கூடாது. ஆண்டவரே நான் என் அவயவங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் கைகளை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் கால்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் அவயவங்கள் ஒவ்வொன்றையும், என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அக்னி என் மீது இறங்கட்டும், பரிசுத்தாவின் அக்னி இறங்கி மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரிக்கட்டும், அதை சாம்பலாக்கட்டும், என்னை புதிய சரீரமாக அவயவங்கள் மாறட்டும். அனுதினமும் நான் பாவத்துக்கு சாகணும், அந்த அனுபவத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த அவயவங்களை நன்மை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், நீதியை நடப்பிக்க ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியம் செய்ய கால்களை ஒப்பு கொடுக்கிறேன், கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், மற்றவர்களுக்கு நன்மையான பிரயோஜனமானதை செய்வதற்கு என் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பயன்படுத்தும், என் கைகளை பயன்படுத்தும், கால்களை பயன்படுத்தும், என் நாவை பயன்படுத்தும், என்னை சுற்றில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யும்படி பயன்படுத்தும், சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்தும். நான் சாத்தானை ஜெயிக்கணும், மாம்ச இச்சைகளை ஜெயிக்கணும், நான் ஜெயம் பெற்றவனாய் நிற்கணும், நான் ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். ஆண்டவரே இந்த வெற்றி உள்ள வாழ்க்கை எனக்கு தாரும். ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும். இந்த மகளை, இந்த மகனை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அக்னி அவர்களுக்குள்ள இறங்கட்டும், அந்த பாவ கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும், ஜெயம் பெற்றவர்களாக எழும்ப செய்யும். எப்பொழுதும் ஆண்டவருடைய காரியத்தில் பிஸியாக இருந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.